தமிழக அரசுல சிறப்பு பிரதிநிதியாக டெல்லிக்கு செல்பவர்கள் என்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மத்திய அமைச்சர்களோட பேசி தமிழகத்திற்கு என்ன உதவி வேணும், தமிழகத்தோட பிரச்சனைகள் என்னன்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்லி அதை அரசியல் பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அதாவது ஒரு அதிகாரியை நியமிப்பது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நாங்க ஒத்துக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ப்ரீராகேட்டிவ் இருக்கு, அவங்க யாரு வேணா நியமிக்கலாம். ஆனால் நியமித்த நபரை பற்றி சர்ச்சைகள் எழும்போது அதுக்கு பதில் அளிக்க வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சருடைய கடமை என்று நான் பார்க்கிறேன். அவரை பத்தி என்ன நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவர் தமிழகத்தை சாராதவர், அது கூட பெரிய விஷயம் இல்ல. தமிழகத்தின் உணர்வோடு ஒன்றி தமிழகத்தோட நலனுக்கு வேலை பண்ணா கூட போதும். ஆனால் எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி புரிந்தவர், மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய திட்டம் என்ன, அதை எப்படி நாம இங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுல எந்த அனுபவமும் இல்லாதவர். அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த விமர்சனத்தை மக்கள் வைக்கிறாங்க. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் அளிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது மாநிலத்துல நீங்க கர்நாடக மாநிலத்துல இன்று தமிழக அரசில் அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் தான் இருக்காரு. அங்க கோயில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக நேரடியாக கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டும். ஏனென்றால் எந்த காரணத்தை கொண்டும் மத்திய அரசாங்கம் இதில் உறுதியாக இருக்கிறது. மேகதாது அணை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அதை ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் மீறுகிறார் என்றால் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே நிச்சயமாக முதலமைச்சர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ஏனென்றால் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது கர்நாடக மாநிலம் அந்த முதலமைச்சர் ஏற்படுத்துகின்ற பிரச்சனை. அதனால் தங்களுடைய கூட்டணி மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. மற்ற கட்சிகள்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாதவங்க, இல்ல தங்களுக்கு வருங்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, இல்ல அந்த கட்சியில ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க போறதுங்கிறது வழக்கம். அது மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள்ல இருந்து சாதாரணமாவே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மைக்ரேஷன் இருக்கும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மாதிரிதான் இதுவும் நடக்குது. ரொம்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமா தங்களோட எம்எல்ஏக்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் ஆட்சி அமைத்து குறைவான காலத்திலேயே திட்டமிட்ட ரீதியில எல்லாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு அவங்களோட சின்னத்துல நிக்க வைக்கிறதுக்காக பாக்குறாங்க. அது குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரம்னு இதை சொல்ல முடியும். அதனால இந்த அரசு குறைவான அனுபவம் இருந்தாலும் குதிரை பேரத்துல இவ்வளவு தூரம் அவங்க வேகமாக செயல்படுவதை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே இவங்க அந்த ஜனநாயக ரீதியில நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே ஏற்படுது. 10 வருஷத்துக்கு மேலாக மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பெருமையாக பேசுவார். எங்கள் கூட்டணியில் இருப்பது கொள்கை கூட்டணி, மிக நீண்ட காலம் இருக்கின்ற கூட்டணி அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அங்க இல்ல அப்படின்னு உடனே அப்படியே பொல பொல பொலன்னு விழுந்த மாதிரி அவங்க எல்லாம் இந்த கான்ட்ராக்ட்ல எடுத்து அவங்க கவர்மெண்ட் பில்டிங் கட்டும் போதெல்லாம் எப்படி உதிர்ந்ததோ தவிர அந்த மாதிரி கூட்டணியே இப்ப செதறி போய் கிடக்குது. அப்ப எது அவர்கள் கொள்கை அப்படின்னு அவங்க எடுத்து வச்சிருந்தாங்களோ அது இன்னைக்கு அப்ப இல்லைன்னு ஆகுதா, இல்ல அவரோட தலைமை மேல நம்பிக்கை இல்லையா, எதற்காக இந்த மாற்றம் நடக்கிறது என்பதை திமுக யோசிக்க வேண்டும்.